உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 19 காளைகளை வீரத்துடன் அடக்கி கருப்பாயூரணி கார்த்தி முதலிடத்தை தட்டிச் சென்றுள்ளார். விறுவிறுப்பாக நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டு 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும் 16ஆம் தேதி பாலமேட்டிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் கோலாகலமாக நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து காணும் பொங்கல் அன்று அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி 17ஆம் தேதி நடைபெற்றது. இதையொட்டி அலங்காநல்லூர் நகரில் உள்ள கோட்டை முனியசாமி கோயில் திடலில் பிரம்மாண்டமாக வாடிவாசல் அமைக்கப்பட்டது. இதில் 1153 காளைகள் அடக்குவதற்கு 427 மாடுபிடி வீரர்கள் களம் இறக்கப்பட்டனர். மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்ற பிறகு அலங்காநல்லூர் முனியாண்டி கோயில் காளை, அரியமலை கெங்கையம்மன் கோயில் காளை, வலசை தாய் கிராம கருப்பசாமி கோயில் காளை ஆகிய 3 காளைகளும் அவிழ்த்துவிடப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. கோயில் காளைகளுக்கு மரியாதை அளிக்கப்பட்ட பிறகு மற்ற காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன. தொல்லை குதித்து சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் அடக்கினர். இந்த பாரம்பரிய நிகழ்வை தமிழ்நாடு உட்பட உலகின் பல்வேறு இடங்களில் இருந்து வந்த 20,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கைத்தட்டியும் விசில் அடித்தும் ஆரவாரத்துடன் உற்சாகமாக கண்டுகளித்தனர். ஒவ்வொரு சுற்றுக்கும் தனித்தனி வண்ண சீருடைகளில் களம் கண்ட மாடுபிடி வீரர்கள் துள்ளி வந்த காளைகளை அடக்க பாய்ந்த காட்சி காண்போரை பிரமிக்க வைத்தது. பிடிப்படாத காளைகளுக்கும் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் தங்க நாணயம், பீரோ, கட்டில், சைக்கிள், பிளாஸ்டிக் சேர் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. முக்கியமாக பெண்கள் மற்றும் திருநங்கைகளால் வளர்க்கப்பட்ட காளைகளே அதிக அளவில் பரிசுகளை தட்டிச் சென்றன. போட்டியின் நடுவே மாடு குத்தியதில் காயமடைந்த மாடுபிடி வீரர்கள், காளை உரிமையாளர்கள், பார்வையாளர்கள், காவல்துறையினர் என 60 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மொத்தம் 10 சுற்றுகளிலும் சிறப்பாக விளையாடி தேர்வான மாடுபிடி வீரர்கள் மட்டும் இறுதிச் சுற்றில் பங்கேற்றனர். விறுவிறுப்பாக நடந்த இறுதிச் சுற்றின் முடிவில் 19 காளைகளை அடக்கி கருப்பாயூரணி கார்த்தி முதல் இடத்தை தட்டிச் சென்றார். அவருக்கு 8 லட்சம் மதிப்புள்ள காரும் 3 லட்சம் ரொக்க பணமும் கன்றுடன் கூடிய பசுமாடும் வழங்கப்பட்டன. அது சந்தோஷம். நான் ஏற்கனவே முதல்ல கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த கோரிக்கை கொடுத்தது சந்தோஷம். வேற இந்த வெற்றி எங்கள் அண்ணன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்தது தானே. டீம் கருப்பாணி ஐயம்மாட்டி பாண்டிசாமி குழு. வேற டப்பாக தான் இருந்துச்சு. டப்பாக தான் இருந்துச்சு. வேலை சொல்லியிருக்காங்க, கொடுத்தா நல்லா இருக்கும். அடுத்து 16 காளைகளை அடக்கி 2ஆம் இடம் பிடித்த பூவந்தி அபிசித்தருக்கு புதிய இருசக்கர வாகனமும் 2 லட்சம் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டன. பதினோரு காளைகளை அடக்கி 3ஆம் இடம் பிடித்த பாசிங்காபுரம் ஸ்ரீதருக்கு ஒரு இருசக்கர வாகனமும் 1 லட்சம் ரொக்க பணமும் வழங்கப்பட்டன. அதேபோன்று களத்தில் வீரர்களை ஓடவிட்ட சிறந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. அதன்படி வாடிவாசலில் சீறி பாய்ந்து முதல் இடம் பிடித்த காளையின் உரிமையாளரான புதுக்கோட்டை ஏவிஎம் பாபுவிற்கு 9 லட்சம் மதிப்புள்ள டிராக்டரும் கன்றுடன் கூடிய பசுமாடும் வழங்கப்பட்டன. 2ஆம் இடம் பிடித்த காளையின் உரிமையாளரான புதுக்கோட்டை தமிழ்செல்வனுக்கு இருசக்கர வாகனமும், 3ஆம் இடம் பிடித்த மாட்டின் உரிமையாளரான மதுரை கென்னடிக்கு மின்சார இருசக்கர வாகனமும் வழங்கப்பட்டன. போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. உலக பாரம்பரிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இந்த ஆண்டும் நொடிக்கு நொடி விறுவிறுப்புடன் பார்வையாளர்களுக்கு பெரிய விருந்தையே படைத்துள்ளது.